இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காயினை உங்களால் 5000 ரூபாய் வரைக்குமே விற்க முடியும். நான் ஜஸ்ட் கதை விடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சாங்க. உங்களுக்கு நான் வந்து ப்ரூஃபோடே காட்டுறேன். வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு விண்டேஜ் பொருட்கள்னா ரொம்ப பிடிக்கும். விண்டேஜ் மீன்ஸ் பழைய காலத்து பொருட்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஈவன் அது காசாக இருந்தால் கூட. இதில் வந்துட்டு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்துட்டு கவர்மெண்ட்டும் வந்துட்டு கலெக்ட் பண்ணும். அதே போல் வந்துட்டு இண்டிவிஜுவல் பர்சன்ஸும் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு 2 டவுட் வரும். ஒன்று வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்டோட காசை கலெக்ட் பண்ணி மியூசியமில் வைப்பாங்களான்னு. இன்னொன்று வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இன்னொரு நாட்டோட காசை வந்துட்டு கலெக்ட் பண்ணி என்னத்துக்கு வைக்கணும், அப்படி வைப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அஃப்கோர்ஸ் அப்படி நடந்துட்டு தான் இருக்கு. அதை வந்து நான் உங்களுக்கு ப்ரூஃபோடே காட்டிடுறேன். ஜஸ்ட் வந்து இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணிடுறேன். கூகுள் ஓப்பன் பண்ணி ஸ்ரீலங்கன் ஓல்ட் காயின்ஸ் இன் மியூசியம் இன் அனதர் கண்ட்ரின்னு தான் சர்ச் பண்ணுறேன். அதில் என்ன ரிசல்ட்ஸ் வந்துட்டு நீங்களே பாருங்க. ஸ்ரீலங்காவோட ஓல்ட் காயின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ரீலங்கா மியூசியம்லையும் இருக்கு. அதே போல இன்னும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரின் மியூசியம்லையும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய நியூமிஸ்மேட்டிக் கலெக்ஷன் இன்ஸ்டிடியூட்ல ஸ்ரீலங்கா காயின்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு கவர்மெண்ட் வந்துட்டு இன்னொரு கவர்மெண்டோட காசை கலெக்ட் பண்ணி மியூசியமில் வைப்பாங்களா அப்படிங்கிற டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் வந்துட்டு இண்டிவிஜுவல் பர்சன் வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்களா அப்படி ஒரு டவுட் ஒன்று இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஈபேன்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்மில் போயிடுவோம். ஈபேன்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்மில் போயிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ரீலங்காவோட ஓல்ட் காயின்ஸ்னு சர்ச் பண்ணுவோம். அப்படி சர்ச் பண்ணால் எவ்வளோ ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு நீங்களே பாருங்க. இதில் வந்துட்டு $3 இருந்து $198 வரைக்குமே ஒவ்வொருத்தரும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இதையும் நான் கிளியராக சொல்லிடுறேன். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே டிசைனில் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு ஸ்ரீலங்கா ரூபீஸ் 10 ரூபாய் என் கையில் இருக்கு. இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே டிசைன்ல இருந்தாலுமே இதில் இருக்கக்கூடிய இயர் தான் டிசைட் பண்ணும் இந்த காயின் வந்துட்டு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு. இப்போ கையில் வந்துட்டு 1990 90ஸ்ல வந்த காயின்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட்லேயே உங்களால் ஈபேல விற்றுக்க முடியும். அப்படி இல்லை உங்களால் வந்துட்டு 2000 ஆண்டில் வந்த காயின்ஸ் தான் உங்க கையில் இருக்கு அப்படின்னா அதையுமே உங்களால் விற்றுக்க முடியும். அதையும் நான் காட்டிடுறேன். இப்போ வந்துட்டு காயின் கிராஃப்ட்னு ஒரு வெப்சைட் ஒன்றுங்க. வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா 2016ஆம் ஆண்டு வந்த காயின்ஸை கூட வந்துட்டு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எவ்வளோக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்கன்னா 12.5 பவுண்ட்ஸ், அதாவது ஸ்ரீலங்கா மதிப்புப்படி பார்க்க போனோம்னா 4900 ரூபா வரைக்கும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு செல் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஈபே செல்லரோட ஒரு ப்ரொஃபைலை காட்டிடுறேன். இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 71,000 செல்லிங் வரையும் பண்ணியிருக்காரு. அந்த 71,000 செல்லிங் என்ன அப்படின்னா பழைய காயின்ஸை மட்டும்தான் அவர் வந்து செல் பண்ணியிருக்காரு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நம்மளாலையும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காயின்ஸ் வந்துட்டு ஈபேல வந்து செல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. நான் ஏன் ஈபே சொல்கிறேன் அப்படின்னா, ஈபே அப்படின்னு சொல்லக்கூடிய வந்துட்டு ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான். உங்களால் ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே போல ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு உங்களால் ஃப்ரீயாகவே லிஸ்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் செல்ஃபாக சரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் கையில் வந்துட்டு ஏதாவது காயின்ஸ் இருக்குது, அப்படி இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதையும் வந்துட்டு ஈபேல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. செல்ஃபாக சரி ட்ரை பண்ணுங்க. செல்ஃபாக சரி ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்தர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொஃபைல் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஈபே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஃபர்தர் டீடைல்ஸை நாங்கள் சென்ட் பண்ணுறோம்.